அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, போஷிக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநாதி தேவனே, உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டபடி நீரே எங்கள் அடைக்கலமும் ஆதாரமாய் இருந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம். ரெகொபெயாம் ராஜா வாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன். அவனை சாலமோனுக்கு அடுத்து மரணத்துக்கு அப்புறம் அவனை ராஜா வாக்கணும்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சீகேமுக்கு வந்தாங்க. சீகேம்ன்ற இடம் யூதா இருக்கிற பக்கம் கிடையாது, நார்த் சைட்ல இருக்கிற பகுதி. அது அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் யோசுவா தலைமையின் கீழே வரும்போது அந்த இடத்துல கூடி அவங்க ஆண்டவரோடு தங்களுடைய உடன்படிக்கைய புதுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா 24வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அந்த சீகேமுக்கு இவங்க எல்லாம் கூடி வரும்படியே போறாங்க. எதுக்குன்னா ராஜா வாக்கும்படி அந்த இடத்துல எல்லாரும் கூடி வராங்க. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். நம்ம முந்தின அதிகாரத்துல 40வது வசனத்துல சாலமோனுக்கு பயந்து சாலமோன் கேள்விப்படுறான். அகியான்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் யெரொபெயாமுக்கு 10 கோத்திரத்தை கொடுக்க போறாரு, அவன் ராஜாவாக போறான் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அவனை கொலை செய்யணும் வகை தேடும் போது அவன் தப்பிச்சு எகிப்து தேசத்துக்கு ஓடி போனான் அப்படின்றத நம்ம முந்தின அதிகாரத்துல தியானிச்சோம். அந்த எகிப்துல இருக்கும்போது இத கேள்விப்படுறான். சாலமோன் மரித்து போனதையும் ரெகொபெயாம் ராஜாவாகிறதையும் கேள்விப்படுறான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கூப்பிடுறாங்க, யெரொபெயாம கூப்பிடுறாங்க. அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் ரெகொபெயாமை நோக்கி, அவனும் இஸ்ரவேல் சபையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்ப யார் தலைமையின் கீழே போறாங்கன்னா யெரொபெயாம் தலைமையின் கீழே போறாங்க. போய் ரெகொபெயாம பாக்குறாங்க. ராஜாவை சந்திச்சு தங்களோட பிரச்சனைய சொல்றாங்க. தலைமை வகித்து போறது யெரொபெயாம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். உங்க அப்பா சாலமோன் எங்களுக்கு கடினமான வேலையை கொடுத்தார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் அடிமைத்தனத்துல இருந்தப்ப கடினமா வேலை வாங்கினா, அதை போலவே இங்க சாலமோனும் எங்களை கடினமா வேலை வாங்கினா, அவன் எங்க மேல வச்ச நுகம் பாரமாயிருக்கு. நீங்க அந்த பாரத்தை லகுவாக்குனீன்னா நாங்க உண்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பிரச்சனைய ராஜாவினத்துல சொல்றான். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். இப்ப முதல்ல சொல்றான் 3 நாளை கழிச்சு வாங்க. நல்லா நல்ல பதில அவன் சொல்றான். அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடல. 3 நாள் பொறுத்து என்கிட்ட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பினான். ஜனங்களும் அப்படியே போயிறாங்க. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான்.
ஆனா வந்து ரெகோபெயாம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா, முதல்ல ஆண்டவர் இடத்துல போய் ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும். அப்ப அந்த பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர் அப்படின்னு ஏசாயால வாசிக்கிறோம் 28வது அதிகாரத்துல. ஆனா இங்க இவன் வந்து முதல்ல என்ன செய்யறான்னா, தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவர் சமூகத்துல நின்று ஆலோசனை சொன்ன முதியோர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறான். இது கூட ஒத்துக்கிற கூடிய ஏன்னா அவங்க அனுபவம் வாய்ந்தவர்கள், அந்த அரண்மனை சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்தவங்க, எப்படி ராஜா செயல்படுவார் அப்படின்றதெல்லாம் அறிந்தவங்க, அவங்க கிட்ட கேட்கிறான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தையை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரரா இருப்பார்கள். நீ வந்து அவங்களுக்கு சேவகனாகி, ஒரு ராஜாவா இருக்கிற நீ அவங்க சொல்றத கேட்டு அவங்களுக்கு இணங்கி நான்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க சொல்றத கேட்க முடியாது. நீ சொல்றத நான் என்ன கேட்கறது அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கேட்க முடியாது. அதனாலதான் சேவகன் ஆகணும். சேவகனாகி இணங்கி அவர்கள் சொற்பொடி செய்து நல்ல வார்த்தைய மறுமொழியா சொன்னேன்னா அவங்க என்னாலும் உனக்கு ஊழியக்காரரா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை. ஒரு நல்ல தலைவன் வந்து முதல்ல ஜனங்கள் என்ன சொல்றாங்க, என்ன பிரச்சனை, அவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட்டா அந்த பிரச்சனை தீரும். நான் சொல்றதான் நீ கேட்கணும்ன்ற அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அது தோல்வியை சந்திக்கும். இங்க முதியோர் அதை தான் ஆலோசனையா சொல்றாங்க. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபர்களோடு ஆலோசனை பண்ணி, ஆனா அவங்க சொன்ன ஆலோசனையை ஏத்துக்கல. தான் கூட இருந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபர்களும், முதல்ல வந்து அப்பா சமூகத்துல சாலமோன் வந்து ஞானம் உள்ளவன், அவன்கிட்ட நின்ற முதியோர்ட்ட ஆலோசனை கேட்டான். இப்ப தன் சமூகத்துல நிற்கிற வாலிபர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். வாலிபருக்கு வந்து அனுபவம் இல்லாதவங்க, அவங்க சரியா தீர்மானம் ஆலோசனை சொல்ல முடியாத, அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அவங்ககிட்ட ஆலோசனை. அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, அவனோடு வளர்ந்த வாலிபர்கள், ஒருவேளை அவனோடு அரண்மனையில வாழ்ந்த வாலிபர்களுக்கு ஜனங்கள் படுகிற கஷ்டங்கள் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க வந்து சரியான ஆலோசனை சொல்ல முடியாது. உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். என்னோட சுண்டு விரல் தகப்பனோட இடுப்பை விட பாரமாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கடினமா உங்களை வேலை வாங்க போறேன். இப்பொழுது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். அப்பா வந்து கடினமா வேலை வாங்கினாரு, அதை விட நான் இப்ப கடினமா வேலை வாங்க போறேன். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறான். நான் சொன்னா எல்லாம் செய்யணும் அப்படின்ற தோரணையில அவன் பேசுறான். என் தகப்பன் உங்களுக்கு சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும். அப்பா சவுக்குனால அடிச்சா நான் தேள்னால இன்னும் கொஞ்சம் கடினமாக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை சொல்லி கொடுக்கறாங்க. 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாம் சகல ஜனங்களையும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமினிடத்தில் வந்தார்கள். இப்ப தலைவன் வந்து யெரொபெயாம்.
ஆண்டவர் வந்து அவனைத்தான் ராஜாவாக்குவேன் வாக்கு பண்ணியிருந்தாரு. அந்த அவனோட தலைமையின் கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்து தங்களுடைய ராஜாட்ட கேக்குறாங்க. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படி அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார். பதில் வந்து ரொம்ப கடினமான உத்தரவை கொடுத்தார். எப்பயுமே வந்து தலைவனாய் இருக்கிறவன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடாது. அன்புனால செயல்படும் போது வந்து அது வெற்றியா இருக்கும். தலைமைத்துவம் வந்து வெற்றியா இருக்கும். அதத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, ஒருவன் வந்து யாரு வந்து பெரியவனா இருக்கணும் விரும்புகிறானோ அவன் வந்து ஒரு அடிமை போல வேலை செய்யணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். யார் பெரியவன் அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது, யார் தன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல ஊழியம் செய்யறானோ அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். இங்க இவன் வந்து அப்படி செயல்படையில கடினமான உத்தரவு கொடுக்கிறான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. வந்து முந்தின அதிகாரத்துல 30வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய புது சால்வையை கிழிச்சு 12 துண்டாக்கி யெரொபெயாம்கிட்ட 10 துண்டை கொடுத்து, நீ இஸ்ரவேல் கோத்திரத்துல 10 துண்டை நீ வந்து 10 கோத்திரத்தை நீ அவன் ஆளுகை செய்வான்னு ஆண்டவர் பேசினாரு. அந்த வார்த்தை நிறைவேறும்படியா இதெல்லாம் நடக்குது. சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியமும் செயல்படுது. ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரத்துக்கு போய்விட்டார்கள். என்ன ஜனங்கள் எல்லாம் முடிவு செய்து சொல்றாங்கன்னா, இனிமேல் தாவீதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. தாவீது ராஜாவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஈசாயின் குமாரன், தாவீதோட அப்பா பேரு ஈசாயோட குமாரனுக்கும் எங்களுக்கும் சுதந்திரம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்களாம் உங்க கூடாரத்துக்கு போங்க. தாவீதை பார்த்து இப்பொழுது தாவீதே அப்படின்னு சொல்றது வந்து தாவீதின் குமாரனாக்கிய ரெகொபெயாம்கிட்ட சொல்றாங்க, நீ உன் சொந்த வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இஸ்ரவேலர் தங்கள் கூடாரத்துக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னபடி 2 கோத்திரம், யூதாவும் பென்யமீனும் மட்டும் ரெகொபெயாமோட தலைமையின் கீழே இருந்தாங்க. யூதா பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டும் ரெகொபெயாம் வந்து ராஜாவாயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகனாகின ரெகொபெயாம் வந்து ராஜாவாரான். யெரொபெயாம எகிப்துல இருந்து ஜனங்கள் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவன் தான் அவர்களுக்கு தலைவனாய் இருந்து செயல்படுறான். ராஜாட்ட வந்து கேக்குறாங்க, உங்க அப்பா ரொம்ப கடினமா வேலை வாங்கினாரு, அந்த வேலையை லகுவாக்குன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். முதல்ல அப்பா சமூகத்துல இருந்த முதியோர்கிட்ட ஆலோசனை கேக்குறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ அவங்களுக்கு
அவங்க சொல்றத கேட்டு நல்ல மறுமொழி கொடுத்தேன்னா அவங்க இந்நாளும் உனக்கு ஊழியக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா ரெகொபெயாம் அந்த ஆலோசனையை தள்ளிட்டு தன்னோடு வளர்ந்த வாலிபர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறான். அவங்க என்ன சொல்லி கொடுத்தான்னா, தகப்பன் செஞ்ச கடினமா வேலை வாங்கினதை விட நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை வாங்கு. அப்பா சவுக்குனால தண்டிச்சா நீ தேள்னால தண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை அப்படியே அவன் சொல்றான். சொன்ன உடனே இஸ்ரவேல் மக்கள் இனி உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் 10 கோத்திரத்தை யெரொபெயாம்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னத தியானிச்சோம். இஸ்ரவேல் மக்கள் போயிட்டாங்க. 10 கோத்திரம் யெரொபெயாம் தலைமையின் கீழே போயிட்டாங்க. மீதமுள்ள 2 கோத்திரம் யூதாவும் பென்யமீன் மட்டும் ரெகொபெயாம் தலைமையின் கீழே இருந்தாங்க அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா மை துதிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுக்கும் குடும்பத்துல நடத்தக்கூடிய பொறுப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எப்பயும் ஆண்டவரே பெருமை உள்ளவர்களா செயல்படக்கூடாது. மற்றவங்க சொல்றத கேட்டு கவனித்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து செயல்படுறவங்களா இருக்கணும். அன்போடு செயல்படுறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் என்று நாங்க தியானித்தோம். அப்படிப்பட்ட தாழ்மை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க. எங்களுக்கு ஆண்டவரே பிரச்சனை ஏற்படும் போது உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவ, செயல்களில் மகத்துவமானவ. நீரே எங்கள் ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துங்க. நேர்த்தியான பாதையில் நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கருத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.